A1ல வந்து அந்த டைலாக்குங்கிறது வந்து எப்படின்னா, உட்காந்து நாங்கள் டிஸ்கஷன் பண்ணுவோம். இந்த டைலாக் இது இவருக்கு இதை பேசலாம் அப்படின்னும் போதும், சேஸுக்கு வந்து ஒரு டைலாக் எழுதணும். இந்த வயித்தெரிச்சல் பிடிச்ச ஐயருன்னு சொல்லி, ஆமா. அந்த இதுவங்கள நம்ம இது பண்ணுவோம். சட்டை கூட போட வழி இல்லாமல் இருந்தால் மொட்டை போடுற இடத்துல உட்காந்து நமக்கு வேலை வாங்கி கொடுத்தேன். அந்த மாதிரி எழுதுறது, வயித்தெரிச்சு ஐயரு, தண்ணி கேன் போடுற ஐயரு அப்படிலாம் ஒன்று அதெல்லாம் இருக்கலாம். அதெல்லாம் நம்ம கொஞ்சம் ஸ்பெஷலாக எழுதுவோம். சேஸ் வந்து நாங்கள் போய் கேட்குறோம். கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் யாருன்னு என்கிட்ட கேட்குறத விட அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா சந்தானம் காணோம். எழுந்து ரெஸ்ட் ரூம் போயிட்டார். கோவமா போயிட்டாரு. கோவமெல்லாம் போல. உடனேயும் அதுக்கு கோவமாக போயிட்டாரு, கத்தி எடுக்க போயிட்டாரு. அப்புறம் என்னை பார்த்தீங்களா அதுக்குள்ளேயே சம்மந்தமே இல்லாமல். அதுக்கப்புறம் நான் சொன்னேன், நான் யாருன்னு கேட்குறத விட மற்றவங்கிட்ட போய் கேட்டு பாருங்க. ஐயோ அவரா பயங்கரமான ஆளாச்சே, அவர்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக நடந்துங்க அப்படின்னு சொல்லணும். சரி இது வச்சுக்கலாம் நான் சேஸுக்கு அப்படின்ட்டாப்புல. பயங்கர நெருக்கடி ஆகுதுன்னு சொல்லிட்டு காலிக்கு போய் படுத்துக்கிறான். என்னடான்னு யோசிச்சோம்னா, இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனா நினச்சிருக்கிறல்ல நீ. இல்லை அப்படிலாம் கிடையாது, இவனால் கண்டிப்பாக நம்ம வெளியே போயிடலாம் அப்படின்னு ஒரு ஸ்ட்ராங் பண்ணுறதுக்காக அதை நான் கொஞ்சம் ரிப்பீட்டேஷனாக சொன்னேன். பட் நான் கேட்ட கேள்வி நீங்கள் மறந்துட்டீங்க. இன்னும் வரல. எப்படி அந்த டயலாக் உருவாச்சுன்னு கேட்டேன். அதுக்கு அது சொல்கிறேன், நிறைய சொல்லிட்டேன். அதனால தப்பிச்சு அப்படியே வந்தேன். நான் கூகுள் மேப் போட்டேன்னா அங்கே எடுத்துன்னு போய் காட்டுச்சு. நான் டக்குன்னு நமக்கு ரூட்டில் வந்து நான் முட்டு சந்தில் நிற்கிறேன். அது வந்துடும். சின்னங்களில் கூகுள் குளத்துலலாம் காட்டும். அங்கெல்லாம் போய் நிறைய பேர் இதுவாகிருக்கானுங்க. இப்போ நான் சொல்கிறது என்னென்னா, அந்த டைலாக் வந்து அந்த மாதிரி அடுத்தடுத்த படங்கள்லாம் இருக்குது இல்லையா. இப்போது பாரிஸ் ஜெயராஜா இருக்கட்டும், சேஸுக்கிட்டும் போது எதனா ஒன்று ஸ்பெஷலாக நீங்கள் கொஞ்சம் யோசிங்கண்ணா அப்படின்வாங்க. இந்த வயித்தெரிச்சல் பிடிச்ச ஐயருன்னு சொல்லி அந்த இதுவங்களை நம்ம இது பண்ணுவோம். சட்டை கூட போட வழி இல்லாமல் இருந்தால் மொட்டை போடுற இடத்துல உட்காந்து நமக்கு வேலை வாங்கி கொடுத்தேன். அந்த மாதிரி எழுதுறது, வயித்தெரிச்சு ஐயரு, தண்ணி கேன் போடுற ஐயரு அப்படிலாம் ஒன்று அதெல்லாம் இருக்கலாம். அதெல்லாம் நம்ம கொஞ்சம் ஸ்பெஷலாக எழுதுவோம். இதுக்கு வந்து சேஸுக்கு வந்து அதில் வந்து A1ல வந்து அந்த டைலாக்குங்கிறது வந்து எப்படின்னா, உட்காந்து நாங்கள் டிஸ்கஷன் பண்ணுவோம். இந்த டைலாக் இது இவருக்கு இதை பேசலாம் அப்படின்னும் போதும், சேஸுக்கு வந்து ஒரு டைலாக் எழுதணும் அப்படின்னும் போது நான் வந்து சொன்னேன். சேஸ் வந்து நாங்கள் போய் கேட்குறோம். கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் யாருன்னு என்கிட்ட கேட்குறத விட அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா சந்தானம் காணோம். எழுந்து ரெஸ்ட் ரூம் போயிட்டார். கோவமா போயிட்டாரு. கோவமெல்லாம் போல. உடனேயும் அதுக்கு கோவமாக போயிட்டாரு, கத்தி எடுக்க போயிட்டாரு. அப்புறம் என்னை பார்த்தீங்களா அதுக்குள்ளேயே சம்மந்தமே இல்லாமல். ரெஸ்ட் ரூமுக்கு தானே போகிறாரு, எதுக்கு அவர் கோவமாக போகணும். அப்படியா எந்திரிச்சு போயிட்டாருன்னதும் பாவமாக போயிட்டார் அப்படி ஒன்று வச்சுக்கலாம். அப்போ என்ன ஆச்சுன்னா உள்ளே போயிட்டார். போனதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அதுக்கப்புறம் வந்தார். வந்ததுக்கப்புறம் நாங்கள் எதுனா ஒன்று அதுக்குள்ளே இடையில பேசினுப்போம். பேசி டக்குன்னு அது விட்டுட்டோம். அதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரம் கழித்து, அண்ணா நீங்கள் சேஸை பற்றி எதுவும் சொன்னீங்களேண்ணா அப்படின்னா போல். அது மட்டும் கேட்கலன்னா அந்த டைலாக் போயிருக்கும். போயிடுச்சு. இந்த மாதிரி நிறைய கட்டாயம் இருக்கும்ல, வந்திருக்காது இந்த டைலாக்குங்கிறதுன்னு. அதுக்கப்புறம் நான் சொன்னேன், நான் யாருன்னு கேட்குறத விட மற்றவங்கிட்ட போய் கேட்டு பாருங்க. ஐயோ அவரா பயங்கரமான ஆளாச்சே, அவர்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக நடந்துங்க அப்படின்னு சொல்லணும். சரி இது வச்சுக்கலாம் நான் சேஸுக்கு அப்படின்ட்டாப்புல. இது என்னன்னா ஜஸ்ட் மிஸ். இதெல்லாம் நாங்கள் எப்போவுமே டைலாக்குங்கிறலாம் ஒன்று பண்ணும் போதும் அதை பயங்கரமாக சொன்ன அடம் பிடிக்கிறது, இல்லை இது நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி இது பண்ணுறங்கிற இந்த இதுவே இருக்காது. அடுத்த கட்டு தூக்கி போட்டு வேற ஒன்று யோசிப்போம். அது உண்மையிலே நல்லா கூட இருக்கும், சொல்ல முடியாது. பட்டு நான் சொல்லிட்டேன்னு அதுவும் நீ சொல்லக்கூடாது, சொல்ல முடியாது. அதான். அப்போ உங்களுக்கு வந்த டைலாக் எப்படி அமைஞ்சது? அது வந்து அவர் டைரக்டர் வந்து டிக்கிலோனால வந்து அந்த இது மாதிரி அந்த எல்லாமே ஸ்கிரிப்டாக அவராக பண்ணது. கார்த்திக் யோகி பண்ண விஷயங்கள் தான். அதை எஸ்கேப் ஆகி எண்டு வர ஃபினிஷிங்லாம் இருக்குங்கிறது அவருடைய கான்செப்ட்டு. இன்னும் என்ன பைத்தியக்காரனும் நினச்சிருக்கிறேன். ரிப்பீட்டேஷனாக பண்ணது வந்து நான் சொன்னது தான். அது இது இந்த அளவுக்கு ஆகுன்னுலாம் நமக்கு தெரியாது. நம்ம நார்மலாக அவர் ஒரு ஸ்கிரிப்டில் ஒன்று நம்ம ஒரு டைலாக்காக ஒன்று சொல்லுவோம். சார் இதை அடிக்கடிக்கு ஒன்று சொல்லிக்கிட்டேன்னு வச்சுங்களேன், இது நல்லாயிருக்கும். இது சொல்லிட்டு ஃபினிஷிங் போகும்போது கன்ஃபியூஷன் இருக்கணும். எப்பவுமே வந்து என்னென்னா, உண்மையிலே இவனால் இவருக்கு எஸ்கேப் ஆகிடுவார் அப்படிங்கிற விஷயத்த வந்து நம்ம சொல்லிட்டோம்னா அங்கங்கே ரொம்ப பைத்தியமாக காட்டினோம்னா தெரிஞ்சிடும் ஆடியன்ஸுக்குங்கிறது. அதில் ஒரு புட்சால்தனம் போட்டுன்னு வச்சுங்களேன், அப்போ கரெக்டாக இருக்கும். ஏம்பா அப்போ அதை ஸ்ட்ராங் பண்ணுறதுக்காக நான் சொன்னது. இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனா நினச்சிருக்கிறேன்னா அப்போ நம்பலாம் போல. இவனை நம்பலாம். ஆனால் எல்லா வேலையும் பண்ணுறான், பைத்தியக்காரத்துக்கு உண்டான எல்லா வேலையும் எல்லாம் படுத்துக்கிறான். பயங்கர நெருக்கடி ஆகுதுன்னு சொல்லிட்டு காலிக்கு போய் படுத்துக்கிறான். என்னடான்னு யோசிச்சோம்னா, இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனா நினச்சிருக்கிறல்ல நீ. இல்லை அப்படிலாம் கிடையாது, இவனால் கண்டிப்பாக நம்ம வெளியே போயிடலாம் அப்படின்னு ஒரு ஸ்ட்ராங் பண்ணுறதுக்காக அதை நான் கொஞ்சம் ரிப்பீட்டேஷனாக சொன்னேன். அது இந்த அளவுக்கு இவ்வளோ ஸ்ட்ராங் ஆகிடும் அப்படிங்கிறது நான் எதிர்பார்க்கல. சூப்பர்.